இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் அப்புறம் டிபிஎஸ் பேங்க் அதாவது டிஜி பேங்க் ஸோ இந்த ரெண்டும் கொலாபரேட் பண்ணி சூப்பர் கார்டு அப்படிங்கிற கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 விதமான கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த சூப்பர் கார்டு கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது, நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ 6 விதமான கிரெடிட் கார்டையுமே இதில் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ பாருங்க, கண்டிப்பாக இது வந்து ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரிவார்ட்ஸ் பாயிண்ட் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதில் சார்ஜஸும் அதிகம் தான். ஸோ சார்ஜஸ் பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டோட ரிவ்யூவை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ் பேங்க் மட்டும் வெளியிடலை. ஸோ டிபிஎஸ் பேங்க் ப்ளஸ் பஜாஜ் ஃபின்சர்வ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேட் பண்ணி தான் இந்த கிரெடிட் கார்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கார்ட்ஸ். இந்த சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 6 விதமான கார்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 6 விதமான கார்டு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x சூப்பர் கார்டு, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x ப்ளஸ் சூப்பர் கார்டு, அடுத்தது 7 சூப்பர் கார்டு, 7x ப்ளஸ் சூப்பர் கார்டு, அப்புறம் 10, அடுத்தது வந்து 10x சிக்னேச்சர் சூப்பர் கார்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x ப்ளஸ் சிக்னேச்சர் சூப்பர் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ள ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற 5x 7x 10x இந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இந்த 6 கார்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மற்றபடி எல்லா டீட்டெயிலுமே வந்து காமனாக சேமாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாகவே பாருங்கள். மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து நிறையவே ஆஃபர்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது நிறையவே வந்து பெனிஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x சூப்பர் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு வேளை இந்த கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சுது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 கேஷ்பேக் பாயிண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்கள் கைக்கு கிடைச்சதுமே இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெல்கம் போனஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசேஜுக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 200 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு 2 கேஷ்பேக், அதாவது 100 பாயிண்ட், அதாவது 100 ரூபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு மாசத்துல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10,000க்கு மேலே அதே மாசத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 200 ரூபீஸ்க்கும் வந்து உங்களுக்கு 5x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரெடிட் கார்டுக்கும் மாறும். ஸோ இது 7 சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாசத்துல 10,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி 200 ரூபீஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீ வைவர் ஆன் ஸ்பெண்ட் 50,000 இன் இயர். ஸோ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள அதிகபட்சமாக 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஆனுவல் ரெனிவல் ஃபீ வந்து உங்களுக்கு கிடையாது, அது வந்து தள்ளுபடி ஆயிரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x கேஷ்பேக் பாயிண்ட் பர்ச்சேஸ் மேட் ஆன் டிபிஎஸ் டிலைட் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஸ் டிக்கெட், ஃப்ளைட் டிக்கெட், அப்புறம் கிஃப்ட் கார்டு, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பர்ச்சேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சம் உங்களுக்கு வந்து அதில் வந்து 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 20% அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 1000 ரூபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% கேஷ்பேக். ஸோ இது வந்து எதுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து பஜாஜ் நெட்வொர்க்லேயோ இல்லை பஜாஜ் ஃபின்சர்வில் ஏதாவது லோன் எடுத்து அதை வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுவும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது, அதுக்கப்புறம் வந்துட்டு இஎம்ஐ மார்க்கெட் பிளேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டில் வந்து 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் ஆப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டெலி கன்சல்டேஷன் வந்துட்டு ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு கன்சல்டேஷன் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 75 ரூபாய்க்கு ஒர்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 3 டெலி கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இதுல நிறைய கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இதுல வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பஜாஜ் ஃபின்சர்வ் அதுல வந்து நம்ம அதிகமா இஎம்ஐயோ லோனோ எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்திருந்தா நமக்கு பெனிஃபிட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா DBS Delights.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் தான். ஸோ அதில் போயிட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒர்த்தபிள் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 5x Plus சூப்பர் கார்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு 5x ப்ளஸ் சூப்பர் கார்டை வந்து சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதில் வந்து எதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்கம் போனஸாக வந்து 4000 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் ஸ்பெண்டிங் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது செகண்ட் இயருக்கான ஆனுவல் ரினிவல் ஃபீ வந்து சார்ஜபிள் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது 5x சூப்பர் கார்டில் வந்து 50,000 இருந்தது. ஸோ இதில் 75,000 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது அதிகபட்சமா 2,000 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கேஷ்பேக் பாயிண்ட் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இதில் கொடுத்துருக்காங்க அடிஷ்னலா. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்சார்ஜஸ் 5 up to 100 rupees. ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 rupees வரைக்கும் per monthக்கு வந்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 5% கேஷ்பேக். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து 5x சூப்பர் கார்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண அதே இதுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5x பிளஸ் சூப்பர் கார்டில் வந்து அடிஷனலா கொடுத்துருக்கிறது. அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ் எவ்ரி குவார்டர் இயர்க்கும் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 டெலி கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயா வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் மொபைல் ஆப் மூலமா நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 7x சூப்பர் கார்டு. ஸோ 7x சூப்பர் கார்டு நீங்க வந்து வாங்குனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வெல்கம் போனஸா 6,000 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒன்று தான் மெயினா வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாசத்துல 10,000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10,000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 200 rupeesக்குமே வந்து உங்களுக்கு 7x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா DBS Delights அப்படிங்கிற அந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா 15x கேஷ்பேக் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் OTT சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 3000 கேஷ்பேக் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபியூல் சர்சார்ஜஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் மந்த்க்கு வந்து 150 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5x கேஷ்பேக் பாயிண்ட். இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் ஆப்ல நம்ம வந்துட்டு ஏதாவது பர்ச்சேஸ் பண்றோம் பில் பேமெண்ட் வந்து பண்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் 5% கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ் எவ்ரி குவார்டர் இயர்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து 3 டெலி கன்சல்டேஷன் வந்து ஃப்ரீயா பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஃபின்சர்வ் ஹெல்த் மொபைல் ஆப் மூலமா. இது வந்து 7x பிளஸ்ல வந்து என்னென்ன பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 8,000 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மீதி எல்லாமே வந்து சேம் தான். இதுவும் வந்து சேம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா OTT சப்ஸ்கிரிப்ஷன்ல அதிகபட்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4,000 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ் எவ்ரி குவார்டர் இயர்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10x சிக்னேச்சர் சூப்பர் கார்டு. ஸோ இந்த கார்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் போனஸா வந்து 12,000 கேஷ்பேக் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு 12,000 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல வந்து இதுக்கு வரைக்கும் வந்து 10,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 10x வந்து கொடுத்தாங்க. பட் இந்த 10x சிக்னேச்சர் சூப்பர் கார்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 20,000 ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அந்த 20,000 ரூபாய்க்கு மேல ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 200 rupeesக்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா DBS Delights அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இல்ல பில் பேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 20x கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா OTT சப்ஸ்கிரிப்ஷன்ல 8,000 கேஷ்பேக் பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சேஸ்ல வந்து ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 200 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10x சிக்னேச்சர் சூப்பர் கார்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டொமஸ்டிக் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து எவ்ரி குவார்டர் இயர்க்கு வந்து கொடுக்குறாங்க. மீதி இருக்கிற பெனிஃபிட் எல்லாமே வந்து காமன் தான்.
ஃபைனலாக பார்க்கக்கூடிய கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x ப்ளஸ் சிக்னேச்சர் சூப்பர் கார்டு. ஸோ இந்த கார்டில் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து 20,000 வரைக்கும் கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மந்த்தில் நீங்கள் 20,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி அந்த 20,000 ரூபாய்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 200 ருபீஸுக்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா DBS டிலைட் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து பில் பேமெண்ட் பண்ணும்போது இல்லை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி 200 ருபீஸ்க்குமே 20x கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் OTT சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து 12,000 கேஷ்பேக் பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து கேஷ்பேக் பாயிண்ட் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீயும் ரொம்பவே அதிகமான அமௌண்ட்டும் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதை பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபியூல் சர்சார்ஜஸில் அதாவது பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது அதிகபட்சமாக ஒரு மாதத்துக்கு வந்து இந்த கார்டு மூலமாக நீங்கள் 200 ரூபாய் வரைக்கும் வந்து சேவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 டொமஸ்டிக் அப்புறம் 2 இன்டர்நேஷனல் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து எவ்ரி இயருக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார்டில் மட்டும்தான் வந்து 8 டொமஸ்டிக் அப்புறம் 2 இன்டர்நேஷனல் லக்கேஜ் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மீதி எல்லா பெனிஃபிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்டுக்குமே இருக்கக்கூடிய சேம் பெனிஃபிட் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் வந்து என்னென்ன சார்ஜஸ் அண்ட் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்துட்டு இந்த கார்டில் பிடிக்கக்கூடிய சார்ஜஸ் பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இந்த கார்டில் அதிகமாக பெனிஃபிட் இருக்குதோ அந்த அளவுக்கு இதில் அதிகமான சார்ஜஸும் இருக்குது. ஸோ சார்ஜஸ் ஃபுல்லாத்தையும் வந்து ரீட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து டோட்டலாக 6 விதமான கார்டு வந்து சொல்லியிருந்தோம். இந்த 6 விதமான கார்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ ஆனுவல் ஃபீ வந்து மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x ரிவார்ட்ஸ் சூப்பர் கார்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ கிடையாது. ஆனுவல் ரினிவல் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் பிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5x ப்ளஸ் சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது. ரினிவல் ஃபீ செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ் வரைக்கும் வந்து பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 7x சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீயே வந்து 1500 ரூபாய் பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஆனுவல் ரினிவல் ஃபீயும் 1500 ரூபாய் பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் 7x ப்ளஸ் சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் ஜாயினிங் ஃபீ, 2000 ரூபாய் ரினிவல் ஃபீ. அதே இது வந்து 10x சிக்னேச்சர் சூப்பர் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் ஜாயினிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, 3000 ரூபாய் ரினிவல் ஃபீயும் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10x ப்ளஸ் சிக்னேச்சர் சூப்பர் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ வந்து 5000 வந்து பிடிக்கிறாங்க, ரினிவல் ஃபீ வந்து 5000 வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இது தவிர இன்னும் நிறைய சார்ஜஸ் இருக்குது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த கார்டு வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கார்டு ஆட் ஆன் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துட்றாங்க. இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்கல. அதே மாதிரி இந்த கார்டில் வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு வந்துட்டு 4% வந்து பிடிக்கிறாங்க. மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது அதிகமான சார்ஜஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ் பிளஸ் DBS பேங்க் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த சூப்பர் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு வருஷத்துக்கான ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42%. அதுவும் நீங்கள் வந்து ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 42% வரைக்கும் வட்டி வந்து போடுறாங்க. இதே இது உங்ககிட்ட வந்து எந்த ஒரு கிரெடிட் கார்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 48% வரைக்கும் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அட்வான்ஸ் டிரான்சாக்ஷன். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக கேஷ் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மினிமம் சார்ஜஸாக வந்து 500 ரூபீஸ், அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறீங்களோ அதில் வந்து 2.5% வந்து சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் டியூ அண்ட் பெனால்ட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 50 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 1500 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் லிமிட் பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் பிடிக்கிறாங்க. சார்ஜ் ஸ்லிப் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய். நெக்ஸ்ட் கார்டு ரீப்ளேஸ்மெண்ட், உங்களோட கார்டு உடஞ்சு போச்சு தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 200 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. பிசிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 100 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதே இது ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கான ஆட்டோ பேமெண்ட் செட்டப் ஏதாவது வச்சோ இல்லை வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செக் மூலமாக பே பண்ணி அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலோ இல்லை வந்து ஆட்டோ பேமெண்ட் போட்டு உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லாத பட்சத்தில் வந்துட்டு ஸோ இது வந்து டிக்ளைன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிக்ளைன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பர் டிரான்சாக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் பேமெண்ட். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து கேஷ் பேமெண்ட்டாக DBS பேங்க் மூலமாக பே பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு பஜாஜ் ஃபின்சர்வ் இது மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணீங்க அப்படின்னா டோட்டலாக ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து IRCTCல நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்களோ அந்த சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் தான். ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு
டிக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.8% அமௌண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 1.8% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் சர்சார்ஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இது வந்து டிஸ்கவுண்ட்டில் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டேலி ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்தது ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ் வந்து 3.5% வந்து வரைக்கும் பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து ரிடீம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 99 ரூபா + GST வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா SBI பேங்க்ல உங்களுக்கு ரிடீம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொசீஜர் தான், அதே ப்ரொசீஜர் தான் இதுலயும் ஃபாலோ பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா குட் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 18% வந்து சார்ஜபிள் வந்து பண்றாங்க. டைனமிக் கரன்சி கன்வர்ஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3.5% டாக்ஸ் அமௌண்ட். நெக்ஸ்ட் இது வந்து ஃபாரின் கரன்சி மேக்கப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5% வந்து பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஸ் கேஷ் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டிலேருந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 750 ரூபாய், அப்படி இல்லைனா 2.99% வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எது வந்து ஹையஸ்ட்டோ அந்த அமௌண்ட்டை சார்ஜஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மொத்தமாக பேமெண்ட் பண்ண முடியாத அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணுவீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% அப் டு மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 1500 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இஎம்ஐயை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டில் 3% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இஎம்ஐ பே பண்ணுவீங்களா, அதை வந்து அட்வான்ஸாக பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லோன் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோன் அப்படி இல்லைனா இந்த கார்டை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. உங்களோட கார்டோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டில் 3% வரைக்கும் நீங்கள் வந்து பே பண்ணி தான் உங்களோட கார்டை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டு ஓப்பன் பண்ணுறது ஈஸி, பட் கார்டை வந்து க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3% வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டோட ஹார்ட் லிஸ்ட், நம்ம வந்துட்டு கார்டு வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் கார்டு ஹார்ட் லிஸ்ட் வந்து போடுவோம். ஸோ அப்படி கார்டு லிஸ்ட் போடும்போது அதுக்கு வந்து 100 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்டில் வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான சார்ஜஸ்மே இதில் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த கார்டில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த கிரெடிட் கார்டு வந்து ஒர்த்துன்னு தோணுதோ அந்த கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஃபார் யுவர் சூப்பர் கார்டு நவ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கார்டு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ், நெக்ஸ்ட் இந்த கார்டில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.